Hello everyone, welcome back to our channel UPSC Self Study. So இன்னைக்கு வீடியோல நம்ம fiscal policy and monetary policy பத்தி பார்க்க போறோம். Yes, economics topic படிக்க போறோம். எந்த ஒரு கண்ட்ரி எடுத்துக்கிட்டிங்கனாலுமே அந்த கண்ட்ரியோட எக்கனாமியை ரெகுலேட் பண்ணுறதுக்கும் ஃபர்தராக அந்த கண்ட்ரியோட எக்கனாமிக் க்ரோத்தை ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்கும் ரெண்டு பேர் வந்து முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுவாங்க. ஓகே, ஸோ ஒன்று வந்து கவர்மெண்ட், இன்னொன்று அந்த கண்ட்ரியோட சென்ட்ரல் பேங்க். நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஆர்பிஐ அந்த ரோல் ப்ளே பண்ணுறாங்க. ஓகே, ஸோ ரெண்டு ரெகுலேட்டர்ஸ், கவர்மெண்ட் அண்ட் பேங்க். ஸோ கவர்மெண்ட் எக்கனாமி ரிலேட்டடாக என்ன முடிவெடுத்து என்ன பாலிசி கொண்டு வராங்க, இல்லை என்ன ஒரு மெஷர் எடுக்கிறாங்க, இன்ஃப்ளேஷன் குறைக்கிறதுக்கு இந்த ஸ்டெப் எடுத்திருக்காங்க, புதுசாக இந்த ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, டேக்ஸ் ரேட்டை குறைச்சிருக்காங்க, இல்லை இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, இப்படின்னு இந்த மாதிரி மெஷர்ஸ் எல்லாம் எடுக்கிறாங்க இல்லையா கவர்மெண்ட்டு, இது எல்லாமே ஃபிஸ்கல் பாலிசி அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ கவர்மெண்ட் எடுக்கக்கூடிய ஸ்டெப்ஸ் அது வந்து நமக்கு ஃபிஸ்கல் பாலிசியாக வரும், கவர்மெண்ட்டோட வரவு செலவு பற்றினது. இதே பேங்க் வந்து இப்போ வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைச்சிட்டாங்க, இல்லை ஃபர்தராக வந்து இந்த பாண்ட்ஸ் அண்ட் ஸ்கீம்ஸ் வந்து ஈஸ் பண்ணியிருக்காங்க, பிஸ்னஸ் என்விரான்மெண்ட்க்கு வந்து இன்னும் கொஞ்சம் வந்து ஈஸி பிஸ்னஸ் என்விரான்மெண்ட் க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க, இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைச்சிருக்காங்க, இப்படியெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, இது வந்து பேங்க் எடுக்கக்கூடிய மெஷர். ஏன்னா நம்ம நியூஸில் அடிக்கடி பார்க்குறோம் இல்லையா, ரெப்போ ரேட் குறைச்சிருக்காங்க, இல்லை ரெப்போ ரேட் வந்து இப்போ பாஸ்ட் ஃபியூ மந்த்ஸாக பார்த்தீங்கன்னா அன்சேஞ்சாகவே விட்டுருக்காங்க. கரெக்டாக, ஸோ இது எல்லாமே பேங்க், அந்த ஒரு பர்டிகுலர் கண்ட்ரியோட சென்ட்ரல் பேங்க் எடுக்கக்கூடிய மெஷர். ஸோ இது வந்து மொனட்ரி பாலிசி அப்படின்னு சொல்லுவோம். மொனட்ரி அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும், சம்திங் டு டூ வித் மணி. ஓகே, ஃபிஸ்கல் அப்படின்னா நமக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா பப்ளிக் ஃபண்ட்ஸ். ஏன்னா நம்ம கட்டுற டேக்ஸு, இல்லை நம்மக்கிட்ட இருந்து ஃபர்தராக நம்ம கட்டுற எல்லா டேக்ஸுமே, டிரெக்ட் டேக்ஸ், இன்டிரெக்ட் டேக்ஸ், எந்த இதை எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி, இல்லை கவர்மெண்ட் வந்து ஃபர்தராக ஸ்பெண்ட் பண்ணுறதுனாலும் நமக்கு தான் பண்ணுறாங்க. கரெக்டாக, ஸ்ட்ரெயிட்டாக நம்ம கவர்மெண்ட் வந்து நம்மக்கிட்ட தான் வந்து டீல் பண்ணுறாங்க, நமக்கு தான் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ரொவைட் பண்ணுறாங்க, ஒரு பில்டிங் கட்டித்தராங்க, ஒரு ஸ்கூல் இது பண்ணி தராங்க, ஒரு சானிடேஷன், வாட்டர் ஃபெசிலிட்டி, இதெல்லாமே நமக்கு தான் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. கரெக்டாக, ஸோ அந்த ஸ்பெண்டிங் அண்ட் டேக்ஸ் கலெக்ஷன் அதுதான் வந்து நமக்கு பப்ளிக் ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுதான் ஃபிஸ்க் அப்படின்னா மீனிங். ஓகே, ஸோ மொனட்ரினா சம்திங் டு டூ வித் மணி விச் லைஸ் வித் ஆர்பிஐ. ஓகே, ஆர்பிஐஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஃபிஸ்கல் பாலிசி அப்படிங்கிறது கவர்மெண்ட்டோட ரெசீட் அண்ட் எக்ஸ்பென்சஸ் பொறுத்தது. ஸோ ஃபிஸ்கல் பாலிசி பாருங்கள், ஃபிஸ்கல்னால் நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லிட்டேன், இட்ஸ் ரிலேட்டட் டு எக்ஸ்பென்சஸ் அண்ட் ரெசீட்ஸ் ஆஃப் த கவர்மெண்ட். கவர்மெண்ட்க்கு வந்து எப்படி வந்து காசு வரவு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறையா வேஸ் இருக்குது. அதில் ஒரு மேஜர் பார்ட் ஆஃப் ரெவென்யூ கலெக்ஷன் வந்து எதுலேருந்து வரும், நம்ம பே பண்ணுற டேக்ஸ். ஸோ நம்ம பே பண்ணுற டேக்ஸ் மூலமாக கவர்மெண்ட்டோட ரெசீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதே நேரத்தில் மேஜர் பார்ட் ஆஃப் எக்ஸ்பென்சஸ் வந்து கவர்மெண்ட் ஸ்பெண்டிங். நமக்கு கவர்மெண்ட் வந்து நிறையா வழியில் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு இருக்கட்டும், இல்லை ஒரு ஸ்கீம் புதுசாக லான்ச் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ஒரு ஹெல்த் ஃபெசிலிட்டி ப்ரொவைட் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறையா செலவு பண்ணுறாங்க இல்லையா, இது வந்து கவர்மெண்ட் ஸ்பெண்டிங்கில் வந்துடும். சேலரி ப்ரொவைட் பண்ணுறது, இது எல்லாமே. ஸோ இதெல்லாம் வந்து எக்ஸ்பென்சஸ். இது ரிலேட்டடானது தான் இந்த ஃபிஸ்கல் அப்படிங்கிறது. இந்த ஃபிஸ்கல் பாலிசியோட மேஜர் அப்ஜெக்டிவ்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்கனாமிக் க்ரோத். ஆப்வியஸ்லி ஒரு கவர்மெண்ட்டோட ரெஸ்பான்சிபிலிட்டி அதான், எக்கனாமிக் க்ரோத் ஸ்டிமுலேட் பண்ணணும், ஃபர்தராக வந்து இந்தியன் எக்கானமியை க்ரோ பண்ணணும் அப்படின்னா இந்தியன் கவர்மெண்ட்டும் அதுக்கு தான் ஒர்க் பண்ணணும். கரெக்டாக, அண்ட் எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டி. ஒரு எக்கானமின்னு இருந்தால் அது வந்து ஸ்டேபிளாக ஃபங்க்ஷன் ஆகுதா இல்லையா அப்படின்றத அந்த ஒரு ரெகுலேஷன் ஒர்க்கும் வந்து பண்ணணும். ஸோ அது வந்து மேஜர் அப்ஜெக்டிவ். அண்ட் டியூரிங் பிஸ்னஸ் சைக்கிள் பற்றி நம்ம ஆல்ரெடி ஒரு ரிசெஷன் வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கோம். ஸோ அதில் வந்து தெளிவாக டீட்டெயிலாக ரிசெஷன்னா என்ன, பிஸ்னஸ் சைக்கிள்னா என்ன அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் இதில் ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு பிஸ்னஸ் சைக்கிள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு பீக், ஒரு பூம் பீரியட் இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு ஃபால், ஒரு பஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். பூம் அண்ட் பஸ்ட் இப்படி தான் வந்து ஒரு பிஸ்னஸ் சைக்கிள் இருக்கும். ஸோ ஒரு பீக் இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு சடன் ஃபால் இருக்கும், இதை வந்து பஸ்ட்டுன்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் தான் திருப்பி ஃபர்தராக அகெயின் எக்கனாமி க்ரோ ஆக ஆரம்பிக்கும். ஏன்னா நமக்கு பேண்டமிக் முன்னாடியே நம்ம இதெல்லாமே ஜிடிபி வீடியோ, ரிசெஷன் வீடியோ, இது எல்லாத்துலேயுமே நம்ம நிறையா பேசியிருக்கோம். ஸோ பேண்டமிக் முன்னாடியே ஆல்ரெடி நமக்கு வந்து ஸ்லோ டவுனில் இருந்தது. தென் ஃபர்தராக ஸ்லோ டவுன் பேண்டமிக்னால இன்னும் எக்ஸ்பேண்ட் ஆக ரிசெஷன் ஆச்சு. இது ஃபர்தராக கண்டினியூ ஆச்சுன்னா தான் நமக்கு அந்த கிரேட் டிப்ரெஷன் மாதிரியான சுச்சுவேஷன்லாம் வரும். ஸோ ஒரு ஸ்லோ டவுன், அதுக்கப்புறம் ஒரு ரிசெஷன்,
அதுக்கப்புறம் டிப்ரெஷன் அப்படிங்கிறதா வந்து திருப்பி டிப்ரெஷன்லேருந்து நமக்கு அடுத்து வந்து ரெக்கவரி. நமக்கு ஆனால் டிப்ரெஷன் வரைக்கும் இது வரைக்கும் போனதில்லை, அந்த கிரேட் டிப்ரெஷன் மட்டும்தான் இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ரிசெஷனுக்கு அப்புறம் உடனே வந்து நமக்கு ரெக்கவரி ஸ்டேஜ் வந்துடணும் எக்கனாமி பொறுத்த வரைக்கும். ஸோ இதுதான் வந்து ஒரு பிஸ்னஸ் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த பிஸ்னஸ் சைக்கிளை மெயின்டைன் பண்ணுறதும் அதை ஸ்டேபிளாக வச்சுக்கிறதும் அதுக்கேற்ற மாதிரி மெஷர்ஸ் எடுக்கிறதும் இந்த ஃபிஸ்கல் பாலிசியோட இன்னொரு அப்ஜெக்டிவ். அண்ட் ஆப்வியஸ்லி ஒரு கவர்மெண்ட்டோட மேஜர் அப்ஜெக்டிவ் அண்ட் கோல் என்னவாக இருக்கும், இல்லை மக்களோட பப்ளிக் கிட்ட இருந்தும் எதிர்பார்க்குறது என்னவாக இருக்கும், எம்ப்ளாய்மெண்ட். இருக்கிற பீப்புளுக்கு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கணும் அப்படிங்கிறது. அண்ட் தென் இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோல். இன்ஃப்ளேஷன் டார்கெட்டிங், இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோல், டைப்ஸ் ஆஃப் இன்ஃப்ளேஷன் நிறையா இருக்குது. அதை நம்ம கூட தனியாக இன்னொரு லெசனாக பார்த்துடலாம். பட் இப்போதைக்கு இன்ஃப்ளேஷனை வந்து கண்ட்ரோல் பண்ண வேண்டிய பொறுப்பும் கவர்மெண்ட் கிட்ட தான் இருக்குது. இன்ஃப்ளேஷன் அப்படின்னு ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா சிம்பிள், ஒன்றுமே இல்லை, விலைவாசி உயர்வு. நமக்கு தெரியும், அடிக்கடி நம்ம டே டு டே நியூஸில் பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஸோ ஜென்ரல் ப்ரைஸ் ரைஸ், இதை தான் வந்து நம்ம இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை வந்து கண்ட்ரோலாக வச்சுக்கிறதும் கவர்மெண்ட்டோட ஒன் ஆஃப் த மேஜர் அப்ஜெக்டிவ்ஸ். ஓகே, அண்ட் இது பார்த்தீங்கன்னா ஃபிஸ்கல் பாலிசியில் 2 விதமாக இருக்கும். ஃபிஸ்கல் பாலிசி ஒன்று வந்து எக்ஸ்பேன்ஷனரியாக இருக்கும், இன்னொன்று வந்து கான்ட்ராக்ஷனரியாக இருக்கும். எக்ஸ்பேன்ஷனரி, கான்ட்ராக்ஷனரி இந்த வேர்ட்ஸே வந்து உங்களுக்கு செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரி தான். எக்ஸ்பேன்ஷனரினா அந்த பர்டிகுலர் எக்கானமி வந்து எக்ஸ்பேன்ஷனரி ரன் ஆகிட்டு இருக்கு, அதில் எக்ஸ்பேன்ஷனரி பாலிசி கொண்டு வராங்க அப்படின்னு சொன்னால் எக்கானமியை ஃபர்தராக எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க, ஃபர்தராக விரிவாக்கம் படுத்துறதுக்கான ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க அப்படின்னு அர்த்தம். கான்ட்ராக்ஷனரி அப்படின்னா ஃபர்தராக வந்து கான்ட்ராக்ஷனுக்குரிய எக்கனாமி கான்ட்ராக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது ஸ்லோ ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குரிய மெஷர்ஸ் தான் எடுத்திருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எக்ஸாக்டாக என்ன பண்ணுறாங்க அது கவர்மெண்ட் சைட்லேருந்து அப்படின்னா, எக்ஸ்பேன்ஷனரி பொறுத்த வரைக்கும் லெஸ் டேக்ஸ் மோர் ஸ்பெண்டிங். அதாவது கவர்மெண்ட்டுக்கு நம்ம பீப்புள் பே பண்ணுறோம் இல்லையா டேக்ஸு, அதை வந்து குறைச்சிருவாங்க. அதே நேரத்தில் கவர்மெண்ட் சைட்லேருந்து ஸ்பெண்டிங் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. இப்போ கவர்மெண்ட் சைட்லேருந்து நமக்கு வந்து டேக்ஸ் நீங்கள் கம்மியாக கட்டினா போதும் அப்படின்னு சொல்லிட்டா, அப்போ நம்ம வந்து முன்னாடி இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஒரு 100 rupees டேக்ஸ் பே பண்ணிட்டு இருந்த இடத்துல நீங்கள் 70 rupees டேக்ஸ் பே பண்ணால் போதும்ப்பா அப்படின்னு கவர்மெண்ட் சொன்னாங்கன்னா, அப்போ அந்த 30 rupees யார்கிட்ட இருக்கும், பீப்புள் நம்ம கையில் தான் இருக்கும். ஸோ நம்ம கையில் வந்து அப்போ எக்ஸ்ட்ரா பணம் தங்குது, எக்ஸ்ட்ரா அமௌண்ட் இருக்குது. ஸோ அதை வந்து ஃபர்தராக வந்து நம்ம செலவு பண்ண யூஸ் பண்ணுவோம், கரெக்டாக. ஸோ இதே வந்து அடுத்தது பார்த்திங்கன்னா மோர் ஸ்பெண்டிங், கவர்மெண்ட் ஸ்பெண்டிங் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறோம். கவர்மெண்ட் ஸ்பெண்டிங் நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லிட்டேன், எதுலாம் கவர்மெண்ட் வந்து ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, பில்டிங், ரோட்ஸாக இருக்கட்டும், இல்லை இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக இருக்கட்டும், ஸ்கூல்ஸாக இருக்கட்டும், இதிலெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க கவர்மெண்ட். ஸோ இதில் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ வந்து கவர்மெண்ட் வந்து இப்போ ஒரு பில்டிங், ஸ்கூல்னு வச்சுக்கோமே, ஒரு ஸ்கூல் கட்டுறதுக்காக வந்து மணி வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அப்போ அந்த ஸ்கூல் கட்டுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து என்னென்ன க்ரியேட் ஆகும், ஸ்கூல் கட்டுறதுக்காக அவங்க டிசைட் பண்ணியிருக்காங்க இவ்வளோ மணி அதில் போடுறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அதில் வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேட் ஆகும், கரெக்டாக. ஸோ எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேட் ஆகும், பீப்புளுக்கு நிறையா வேலை கிடைக்கும், அதில் வந்து நிறையா வேஜஸ், சேலரி அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். ஸோ மக்கள் கையில் பணம் இருக்கும், கரெக்டாக. ஸோ ரெண்டோட மோட்டிவுமே என்ன, டேக்ஸை குறைக்கிறதுக்கான மோட்டிவ், அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ஸ்பெண்டிங் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான மோட்டிவ். ரெண்டுமே என்ன மோட்டிவ், ரெண்டுமே வந்து மக்கள் கையில் இருக்கிற பணத்தை அதிகப்படுத்தணும் அப்படின்னு நினைக்குது, கரெக்டாக. ஏன் மக்கள் கையில் இருக்கிற பணத்தை அதிகப்படுத்தணும், இப்போ வந்து மக்கள் கையில் பணம் இருக்குது, ஸோ மக்கள் எல்லோரும் வேலைக்கு போகிறாங்க, சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா ஆப்வியஸ்லி அடுத்தடுத்து அவங்களோட தேவைகளுக்கு செலவு பண்ணுவாங்க, கரெக்டாக. இப்போ வந்து நல்லா சம்பாதிக்கிற வந்து ஒரு இந்த ஸ்கூலில் படிக்கிறான் அப்படின்னா அதுக்கடுத்து ஹையர் எஜுகேஷனுக்கு டிசைட் பண்ணுறது அவன் கையில் இருக்க அமௌண்ட் வச்சு தான் டிசைட் பண்ணுவான், கரெக்டாக. ஸோ ஹையர் எஜுகேஷன் அப்போ திருப்பி வந்து அந்த மணி வந்து எக்கனாமிக்குள்ளே தான் வரும், திருப்பி வந்து அவனோட தேவைகள் அதிகமாகும், தேவைகள் அதிகமாக தான் நமக்கு வந்து பிஸ்னஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும், எக்கனாமி வந்து வளரும். இதுக்கு பேர் தான் வந்து எக்கனாமிக் க்ரோத் வந்து ஸ்டிமுலேட் ஆகுறது அப்படின்னு அர்த்தம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த எக்ஸ்பேன்ஷனரி அப்படின்றது வந்துருச்சா. ஸோ கவர்மெண்ட் வந்து எக்ஸ்பேன்ஷனரி பாலிசி ஃபாலோ பண்ணுதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேப்பரில் படிக்கிறீங்க, இல்லை வந்து ஒரு டிவியை போட்டோன்னே எக்கனாமிக்ஸ் டிஸ்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னா சிம்பிளி இது தான் பண்ண போகிறாங்க கவர்மெண்ட். லெஸ் டேக்ஸ் மோர் ஸ்பெண்டிங். இது வந்து அவங்க வந்து பண்ணுற விதம் வந்து வேறு மாதிரி இருக்கலாம். லைக் வந்து டேக்ஸை குறைக்கலாம், இல்லை புதுசாக வந்து ஸ்கீம் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம், சப்சிடி கொடுக்கலாம். இது எல்லாமே வந்து நம்ம கையில் பணம் எவ்வளோக்கு எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்றதுலாம் இருக்குது. ஸோ இது வந்து அப்போ வந்து கவர்மெண்ட் எக்ஸ்பேன்ஷனரி பாலிசி ஃபாலோ பண்ணுது அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ஷனரி அப்படியே ஆப்போசிட், மோர் டேக்ஸ் லெஸ் ஸ்பெண்டிங். அதாவது கவர்மெண்ட்டுக்கு நம்ம பே பண்ணக்கூடிய டேக்ஸ் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகும், அதே நேரத்தில் கவர்மெண்ட் ஸ்பெண்டிங்கும்
குறைஞ்சி போகும். ஸோ இது என்ன நடக்கும் எக்ஸாக்டாக? இப்போ நார்மலாக நான் 100 rupees கட்டியிருந்த இடத்துல 110 rupees டேக்ஸ் கட்டுறேன் அப்படின்னா என்கிட்ட இருந்து எக்ஸ்ட்ரா 10 ரூபா போகுது, கரெக்டாக? அப்போ என்னோட செலவு நேச்சுரலி குறைஞ்சிரும். ஸோ என்னோட செலவு குறையுது அப்படின்றப்போ நமக்கு வந்து டிமாண்டு, மக்கள் வந்து எதுவும் அவ்வளோ லக்ஸுரியாக டிமாண்ட் பண்ண போகிறது கரெக்டாக இல்லை, கரெக்டாக? ஸோ அது ஆல்ரெடி நம்ம ஏதோ அந்த 10 ரூபாய்க்கு செலவு பண்ணிட்டு இருந்த லக்ஸுரி வந்து அந்த இடத்துல வந்து நம்ம கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிவிட்டு அந்த பணத்தை எடுத்து நம்ம டேக்ஸில் போட்டுருவோம். ஸோ அந்த லக்ஸுரி, அந்த டிமாண்ட் வந்து பீப்புள் கிட்டேருந்து போயிடும். அண்ட் ஆல்சோ இந்த பக்கம் கவர்மெண்ட் ஸ்பெண்டிங் இல்லாதப்போ ஆப்வியஸ்லி இதுவும் வந்து பீப்புள் கையில் மணி இல்லாத ஒரு சுச்சுவேஷன் தான் வந்து உருவாக்கும். ஸோ டிமாண்ட் இருக்காது. ஸோ பீப்புள் கையில் மணி இல்லை அப்படின்னா உங்களுக்கு குட்ஸ் அண்ட் சர்வீசஸ்க்கான டிமாண்ட் இருக்காது. அண்ட் ஆல்சோ வந்து இன்ஃப்ளேஷன் லெவல் வந்து குறையும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எக்ஸ்பான்ஷனரியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிமாண்ட்ஸ் ஜாஸ்தி ஆகிட்டே போகும். பீப்புள் கையில் பணம் இருக்கிற வரைக்கும் அதோட டிமாண்ட், ஒரு பர்டிகுலர் குட் ஆர் சர்வீஸோட டிமாண்ட் வந்து ஜாஸ்தி ஆகிட்டே போகும். அண்ட் இன்ஃப்ளேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதே நேரத்தில் வந்து இங்கே அப்படியே ஆப்போசிட்டாக நடக்கும். ஸோ இதுதான் எக்ஸ்பான்ஷனரி பாலிசி, கான்ட்ராக்ஷனரி பாலிசி அப்படின்னு சொல்லுவோம். கவர்மெண்ட் ஃபாலோ பண்ணக்கூடிய 2 பாலிசி. சரி, இது எப்போ தான் பண்ணுவாங்க? எப்போ எக்ஸ்பான்ஷனரி பாலிசி ஃபாலோ பண்ணுவாங்க, எப்போ கான்ட்ராக்ஷனரி பாலிசி ஃபாலோ பண்ணுவாங்க? அதில் ஏதாவது ஒரு பர்டிகுலர் டேர்ம் இருக்கா, நேம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. ஸோ எக்ஸ்பான்ஷனரி பாலிசி பொறுத்த வரைக்கும் எப்போ ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ வந்து எக்கனாமி வந்து ரொம்ப ஸ்லோ டவுனில் போயிட்டுருக்குன்னு வைங்களேன். அதே நம்ம பிஃபோர் பேண்டமிக் சுச்சுவேஷனே எடுத்துக்கலாம், இல்லை டியூரிங் த பேண்டமிக் இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் கூட எடுத்துக்கலாம். ஸோ எக்கனாமி வந்து ரொம்ப ஸ்லோ டவுனில் போயிட்டுருக்கு. பீப்புள் கையில் யார்கிட்டையும் வந்து வேலை இல்லை, அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து அதிகமாகிட்டே போயிட்டுருக்கு. அண்ட் ஆல்சோ நம்ம கையில் ஆப்வியஸ்லி காசு இருக்காது. ஸோ நம்மளோட ஸ்பெண்டிங், பீப்புளோட ஸ்பெண்டிங் வந்து என்ன ஆயிரும்? குறைஞ்சிரும். பீப்புளோட ஸ்பெண்டிங் குறைஞ்சிட்டா பிஸ்னஸ் ரன் ஆகுமா? எந்த பிஸ்னஸாவது ப்ராப்பராக ரன் ஆகி ப்ராஃபிட் கொடுக்குமா? நோ, பிஸ்னஸும் குறைஞ்சிரும். ஏன்னா என் கையில் காசு இருந்தால் தான் இந்த கார் வாங்கணும்னு நான் நினச்சிருந்தேன், இந்த கார் வந்து வாங்கணும்னு நினைப்பேன், கரெக்டாக? என் கையில் காசே இல்லை அப்படின்னா நான் எதுக்கு காரில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைப்பேன்? அது வந்து அப்போ எனக்கு தேவையில்லாத செலவாயிரும், கரெக்டாக? ஸோ பிஸ்னஸ் வந்து குறைஞ்சிரும். பிஸ்னஸ் குறைஞ்சிட்டா ப்ரொடக்ஷன் குறையும், கரெக்டாக? இப்போ வந்து நான் கார் வாங்கலன்னு டிசைட் பண்ணிட்டேன், என்னப்பா டிமாண்டே இல்லை, நான் எதுக்கு அப்புறம் ப்ரொடியூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொடியூசர் என்ன பண்ணுவான்? ப்ரொடக்ஷன் குறைச்சிடுவான். ப்ரொடக்ஷன் குறைச்சிட்டான் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நான் ப்ரொடக்ஷனே பண்ணல, பீப்புள்கிட்ட டிமாண்டே இல்லை, அப்புறம் எதுக்கு நான் இப்போ 100 பேரை வேலைக்கு வச்சுருக்கணும், தேவையே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 50 பேரை லே ஆஃப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவான். அகெயின் அன்எம்ப்ளாய்மெண்ட் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அகெயின் வந்து பீப்புளோட ஸ்பெண்டிங் குறையும். ஸோ அகெயின் டிமாண்ட் எந்திரிக்காமல் அப்படியே இருக்கும். பிஸ்னஸ் வந்து ஒரு ப்ராஃபிட்டே இல்லாமல் ஒரு டவுன்லேயே போயிட்டுருக்கோம். இதுதான் வந்து அந்த சைக்கிள். இது வந்து ஒரு விஷியஸ் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து நம்ம எக்கனாமிக் சர்வேல கூட டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ என்ன ஆகுது? பிஸ்னஸ் வந்து டவுனில் போச்சு அப்படின்னா ப்ரொடக்ஷன் குறையுது. ப்ரொடக்ஷன் குறைஞ்சா அன்எம்ப்ளாய்மெண்ட் இன்க்ரீஸ் ஆகுது. அன்எம்ப்ளாய்மெண்ட் இன்க்ரீஸ் ஆனால் பீப்புளோட ஸ்பெண்டிங் வந்து குறையுது. அண்ட் அகெயின் பீப்புளோட ஸ்பெண்டிங் குறையுதுன்னா அகெயின் பிஸ்னஸ் குறையுது. ஸோ இது வந்து ஒரு விஷியஸ் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து கண்டினியூ ஆகவே கூடாது. இந்த இடத்துல தான் ஏதாவது ஒரு இடத்துல இங்கேயோ கவர்மெண்ட்டோட இன்டர்வென்ஷன் வந்து நமக்கு வந்து அதை வந்து ப்ராஃபிட் மேக்கிங்காக மாற்றி கொடுக்கணும். அது எப்படி அப்படியே மாறும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு? ஓகே, ஸோ பிஸ்னஸ் அப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து இப்போ கவர்மெண்ட் இன்டர்வென்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டேக்ஸ் குறைக்கிறது, லைக் ஸ்பெண்டிங் இன்க்ரீஸ் பண்ணுறதுலாம் ஆட்டோமேட்டிக்காக பீப்புளோட ஸ்பெண்டிங், பீப்புள் கையில் இருக்கிற அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்போ பீப்புளோட ஸ்பெண்டிங் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக பிஸ்னஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும், ப்ரொடக்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகும், திருப்பி வந்து எம்ப்ளாய்மெண்ட் எடுப்பாங்க, திருப்பி அகெயின் வந்து பீப்புளோட ஸ்பெண்டிங் இன்க்ரீஸ் ஆகும். இதுதான் வர்ச்சுவஸ் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு எக்கனாமிக்கு வர்ச்சுவஸ் சைக்கிள் இப்படி தான் இருக்கணும். விஷியஸ் சைக்கிள் இருந்ததுன்னா அதுலேருந்து வெளியே வர்றது ரொம்ப கஷ்டம். கவர்மெண்ட் இன்டர்வென்ஷன், கவர்மெண்ட்டோட ஹெல்ப் அந்த இடத்துல ரொம்ப ரொம்ப அந்த எக்கனாமிக்கு தேவைப்படும். ஸோ விஷியஸ் சைக்கிள்லேருந்து வர்ச்சுவஸ் சைக்கிளுக்கு கொண்டு வரணும் ப்ராப்பராக. ஓகே, ஸோ இப்போவே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இல்லையா? எக்ஸ்பான்ஷனரி பாலிசி அப்போ கவர்மெண்ட் ஆட்டோமேட்டிக்காக எப்போ ஃபாலோ பண்ணுவாங்க? எக்கானமி வந்து ஸ்லோ டவுனாக இருக்கையில். கான்ட்ராக்ஷன் அப்போ எப்போ ஃபாலோ பண்ணுவாங்க? எக்கனாமிக் க்ரோத் வந்து ரொம்ப ஒரு பீக்கில் போயிட்டே இருக்கிற டைமில் வந்து கான்ட்ராக்ஷனரி பாலிசி ஃபாலோ பண்ணுவாங்க. சரி, ஏன் அதை ஃபாலோ பண்ணணும்? நம்ம எக்கனாமிக் க்ரோத்தில் நல்லா பீக்கில் போயிட்டுருக்கு, அது எதுக்கு நம்ம வந்து கான்ட்ராக்ட் பண்ணணும்? ஏன் இவ்வளோ வேகமாக போகக்கூடாதா? நல்லா க்ரோத் தானே நமக்கும் கிடைக்கும் அப்படிலாம் தோணும்ல. எக்கானமிஸ்ட் பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா,
பூமும் சரி ரிசெஷனும் சரி ரொம்ப நாள் வந்து கண்டினியூ ஆகக்கூடாது. எப்படி நம்ம வந்து ரிசெஷன் அப்போ ஒரு ஸ்டெப் எடுத்து ரிசெஷன்லேருந்து திருப்பி எக்கனாமியை எழுந்திரிக்க வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறோமோ, அதே மாதிரி பூம் பீரியட்லேயும் பர்டிகுலர் இன்டர்வென்ஷன் கவர்மெண்ட் கொண்டு வந்து அதை வந்து எக்கனாமியை வந்து ஸ்டேபிள் ஆக்கணும். அதுதான் வந்துட்டு நல்லது. ஏன்னா க்ரோயிங் ரொம்ப ரொம்ப ஒரு பூம் பீரியடில் போயிட்டுருக்கிறதும் டேஞ்சரஸ், அப்புறம் ஃபாலிங் ஒரு ரிசெஷனில் போயிட்டுருக்கிறதும் டேஞ்சரஸ் அப்படின்னு எக்கனாமிஸ்ட் சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து எக்ஸ்பான்ஷனரி பாலிசி அப்போ எப்போ ஃபாலோ பண்ணுவாங்க? ஒன்று எக்கனாமி வந்து ஸ்லோ டவுனில் போயிட்டுருக்கையில் ஃபாலோ பண்ணுவாங்க. அது தெளிவாக புரிஞ்சிருச்சு. சரி, ஓகே, எக்கனாமியும் ஸ்லோ டவுனில் போயிட்டுருக்கு, ஆனால் இவங்க வந்து பீப்புள் கையில் அமௌண்ட் கொடுத்து ஸ்லோ டவுன்லேருந்து ரெக்கவர் பண்ண நினைக்கிறாங்க. கரெக்டாக? ஸோ இட் இஸ் கோயிங் அகெயின்ஸ்ட் த பிஸ்னஸ் சைக்கிள். பிஸ்னஸ் வந்து இப்படி போயிட்டுருக்கு, அதை வந்து திருப்பி இப்படி கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. ஸோ இது என்ன பிஸ்னஸ் சைக்கிளுக்கு ப்ரோவா அகெயின்ஸ்டா? ஐ மீன் ப்ரோ சைக்ளிக்கல் ஆர் கவுண்டர் சைக்ளிக்கல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து கவுண்டர் சைக்ளிக்கல். ஏன்னா நமக்கு வந்து எக்கனாமி வந்து ஸ்லோ டவுனில் போயிட்டுருக்கு. அந்த ஸ்லோ டவுனில் இருந்து எகெயின்ஸ்டாக நீ ரெக்கவர் ஆகி மேலே எழுந்திரிச்சுவா அப்படின்னு சொல்லிட்டு அதை கவுண்டர் பண்ணுறோம். கரெக்டாக ஆப்போசிட்டாக வேலை பார்க்குறோம். ஸோ இது வந்து கவுண்டர் சைக்ளிக்கல். ஓகே. அண்ட் ஆன் த சேம் ஹேண்ட் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ப்ரோ சைக்ளிக்காகவும் சில மெஷர் எடுப்போம். அது எப்போ எடுப்போம்? நார்மலாக எக்கனாமி வந்து க்ரோ ஆகிட்டுருக்கு, ஓகே நல்லா போயிட்டுருக்குப்பா, இப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதை என்கரேஜ் பண்ணுறதுக்காக, ஒரு பிஸ்னஸ் என்விரான்மெண்ட் நல்லா போயிட்டுருக்குன்னா அதை ஃபர்தராக என்கரேஜ் பண்ணணும். கரெக்டாக? அப்போது தான் வந்து அது வளரும். ஸோ அந்த டைமில் வந்து நம்ம வந்து ஓகே நல்லா போயிட்டுருக்கு, இன்னும் வந்து நம்ம டேக்ஸ் ரேட்டை குறைச்சிக்கலாம், இன்னும் கொஞ்சம் ஸ்பெண்டிங் இன்க்ரீஸ் பண்ணலாம், இன்னும் அப்போ தான் வந்து எக்கனாமி வந்து ஜிடிபி லெவல் இன்க்ரீஸ் ஆகும், க்ரோத் ஆகும், இப்படியெல்லாம் பண்ணுறோம் இல்லையா? ஸோ அப்போ வந்து நீங்கள் வந்து யூ ஆர் கோயிங் வித் த சைக்கிள். பிஸ்னஸ் சைக்கிள் இப்போ பீக்கில் போயிட்டுருக்கு. ஸோ அதே டைமில் வந்து நீங்கள் எக்ஸ்பான்ஷனரி மெஷரையும் எடுக்கிறீங்க. ஸ்லோ டவுனில் தான் எக்ஸ்பான்ஷனரி மெஷர் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகே. ஸோ அப்போ வந்து அகெயின் வந்து நீங்கள் எக்கனாமிக் வந்து ஒரு உந்து சக்தியாக இருக்கீங்க இல்லையா? இது வந்து ப்ரோ சைக்ளிக்கல். ஸோ எக்ஸ்பான்ஷனரி பாலிசி ரெண்டு விதமாக இருக்கும். இதுதான் நான் சொல்ல வருது. ப்ரோ சைக்ளிக்கலாகவும் இருக்கலாம், கவுண்டர் சைக்ளிக்கலாகவும் இருக்கலாம். அதாவது இந்த பிஸ்னஸ் சைக்கிளுக்கு ப்ரோவாகவும் இருக்கலாம், இல்லை அகெயின்ஸ்ட் கவுண்டராகவும் இருக்கலாம். ஓகே. இதுதான் வந்து எக்ஸ்பான்ஷனரி பாலிசி, கான்ட்ராக்ஷனரி பாலிசி. இது வந்து கவர்மெண்ட் எப்பப்போ ஃபாலோ பண்ணுறாங்க, எதுக்காக இந்த மாதிரி மாற்றி ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா எந்தெந்த மெஷர்ஸ் எந்தெந்த இடத்துல கவர்மெண்ட் எடுக்கிறாங்க அப்படின்றதும் ஒரு விஷயம். கரெக்டாக? ஸோ இதுதான் வந்துட்டு எக்ஸ்பான்ஷனரி ஆர் கான்ட்ராக்ஷனரி பாலிசி அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இது நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோன்னு நினைக்கிறேன், எனக்கு டீச் பண்ண மாதிரி ஞாபகத்தில் இருக்குது. ஸோ ஃபிஸ்கல் டெஃபிசிட்னா ஒன்றும் இல்லை, நம்ம எக்ஸ்பெண்டிச்சர் வந்து நம்ம ரெவென்யூ தாண்டி போச்சுன்னா, ரெவென்யூ மைனஸ் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா நம்ம வந்து ஃபிஸ்கல் டெஃபிசிட்டில் இருக்கோம், பணம் நம்ம கையில் இல்லை, கவர்மெண்ட் கையில் பணம் இல்லை, ஃபிஸ்கல் டெஃபிசிட் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுதான் வந்து ஃபிஸ்கல் டெஃபிசிட் அப்படிங்கிறது. அண்ட் மோஸ்ட்லி வந்து இதை குறைக்கிறதுக்கான மெஷர்ஸ் தான் வந்து நிறையாவே இருக்கும், நமக்கு கவர்மெண்ட் சைட்லேருந்தும் சரி, ஆர்பிஐ சைட்லேருந்தும் சரி. ஸோ ஃபிஸ்கல் டெஃபிசிட் is nothing but a difference between government's total expenditure and revenue. மொத்த வரவுக்கும் செலவுக்கும் உள்ள வித்தியாசம் தான் ஃபிஸ்கல் டெஃபிசிட் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் மோஸ்ட்லி வந்து இதை பர்சன்டேஜ் ஆஃப் ஜிடிபியில் தான் எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம். ஸோ யூஸ்வலாக வந்து இது, அதாவது எஃப்ஆர்பிஎம் ஆக்ட், ஃபிஸ்கல் ரெகுலேஷன் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் சம்திங். ஸோ 2003 படி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபிஸ்கல் டெஃபிசிட்டை 3% ஆஃப் ஜிடிபி, அதாவது 3% தான் வந்து நமக்கு ஃபிஸ்கல் டெஃபிசிட் ஜிடிபியில் வந்து இருக்கணும், 3% ஆஃப் ஜிடிபியில் தான் மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறது எஃப்ஆர்பிஎம் ஆக்டோட ஒன் ஆஃப் தி ஆப்ஜெக்டிவ் ரெகுலேஷன் வச்சுக்கோங்களேன். ஸோ இது வந்து இப்போ நம்ம அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னு ரொம்பவே இந்த பாலிசி மெஷர்ஸ் எல்லாமே இதை அச்சீவ் பண்ணுறது அட்லீஸ்ட் ஒரு 3.8 இந்த ரேஞ்சிலேயாவது வச்சுருக்கணும் அப்படிங்கிறதுல தான் போயிட்டு இருந்தது. பட் ஆஃப்டர் பேண்டமிக் இதை நம்ம பயங்கரமாக ப்ரீச் பண்ணியிருக்கோம். ஏன்னா ஸ்டேட்ஸ், பீப்புள், லைக் கவர்மெண்ட் எல்லாத்துக்குமே பயங்கரமாக மணி தேவைப்பட்டிருக்கு. கரெக்டாக? ஸோ கரண்ட்லி, அதாவது அட் ப்ரெசென்ட் வந்து இட்ஸ் அபவுட் சம் 8% ஆஃப் ஜிடிபி அப்படின்னு சொல்கிறாங்க. 6 to 8% ஆஃப் ஜிடிபி நம்ம பட்ஜெட் எஸ்டிமேட்ஸில் கூட சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் இப்போதைக்கு நமக்கு கிடைச்சிருக்கிற இன்ஃபர்மேஷன். ஸோ ஃபிஸ்கல் பாலிசி பற்றி உங்களுக்கு தெளிவாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து இதை செப்பரேட்டாக போடுறேன், நான் ரொம்ப லென்த்தியாக போயிட்டுருக்கு. ஸோ உங்களுக்கு மானிட்டரி பாலிசி வீடியோ வந்து செகண்ட் பார்ட்டாக வந்து அப்லோட் பண்ணுறேன். ஓகே. ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடே. தேங்க்யூ ஸோ மச் கைஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி லேர்னிங்.